நாம கேட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்காத போது, நம்ம வேணும்னு ஆசைப்பட்ட காரியத்தை கர்த்தர் வேண்டான்னு விளக்கும் போது இல்லை, நம்மளால அந்த துக்கத்தை தாங்கவே முடியாது. சில பேர் நான் பார்த்துருக்கேன், கர்த்தர் தடுத்தானே, நான் என் இஷ்டத்துக்கு நான் செஞ்சு எப்படியாவது முடிச்சே ஆகணும், அப்போ தான் என் மனசு சாந்தி அடையும் அப்படின்னு ஓடுறவங்க இருக்காங்க. வேண்டாம் என்று சொல்லும்போது வேதனையாக இருக்கும். ஆதாமை பார்த்து, இந்த தோட்ட எல்லைக்குள்ளே நீ வரக்கூடாது, வெளியே போ. வெளியே என்ன இன்னொரு தோட்டம் கொடுத்தாரா? இல்லை, நீ நிலத்தை பயிரிடுவ, முள்ளு தான் பிறக்கும். எப்படி இருக்குங்க அது? வேர்வை சிந்தி சிந்தி தான் நீ சாப்பிடுவ. ஓ, எப்படி இருக்கும்? இவ்வளவு நாளாக உட்காந்து தோட்டத்தில் வாழ்ந்த மனுஷன் இப்போ வேர்வை சிந்திட்டு உட்காந்துருக்கான். அந்த தோட்டத்தை பார்க்க முடியுது, உள்ளே போக முடியாது. வெளியே தூதர்களை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறாரு. மோசே, இத்தனை லட்சம் பேரை கூட்டு வந்தேன் ஆண்டவரே, நான் செஞ்ச வேலைக்காவது கொஞ்சம் கருணை காட்டி ஒரு முறை உள்ளே போயிட்டு வர்றேன்னு சொன்னான். உள்ளே போய் லேண்டு வாங்குறேன், எனக்கு ஒரு பங்கு ஒரு வீடெல்லாம் கட்டிட்டு நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, ஒரு முறை போயிட்டு வந்துடுறேன். நோ, டோன்ட் கோ, உள்ளே போகக்கூடாது. தாவீதை பார்த்தா, இடம் வாங்கிட்ட ஆண்டவரே, திட்டத்தை கையில் கொடுத்துட்டீங்க, இவ்வளோ சேர்த்துட்டேன், கட்டிடுறேன்னு ஆண்டவர். ஆச்சரியம் என்னன்னா, நாத்தான்ற தீர்க்கதரிசி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்திச்சார். அவர் சொன்ன தெரியுமா, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், உங்களுடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும். ஏன்னா அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, ஆலயம் கட்டுறக்கு ஒரு ராஜாவுக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்கு, இவர் தான் தகுதி உள்ளவர்னு நாத்தான் தீர்க்கதரிசி நினைச்சான். கர்த்தர் திருப்பி அவன்கிட்ட சொல்லி விடுறாரு, நீ என்ன போய் சொல்லிட்டு வருது, போய் சொல்லிட்டு வா, அவன் கட்டக்கூடாது, போ. நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம கேட்குற சில காரியங்களை கர்த்தர் முடியாதுன்னு சொல்லும் போது, பொதுவாக நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது என்னன்னா துக்கம்.